வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் பத்மா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு நர்சிங் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வெளிநாடு போனாங்க. அவங்கள பற்றிய முழு விவரம் தெரியலைங்க. இப்போ இவங்க பாட்டியோட தாங்க வசிக்கிறாங்க. பாட்டிக்கு வயதாகிட்டு போகிறதுனால தன்னுடைய பேத்திக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வசதி இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் போதுமானது. கிராமத்தை சார்ந்த ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மனமானாக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் கஸ்தூரி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பூக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, 1 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இருவருமே கூலி தொழிலாக செய்துட்டு வராங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை பெண்ணும் கூட. குறைந்தளவு வசதியை காரணம் காட்டி இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ தனிமையில் தாங்க பெற்றோருடன் வசிக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு இன்னொரு திருமணத்தை செய்து வைத்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் போதுமானது. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மனமானாக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வனிதா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க, ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு எம்எட் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி ஓசூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, நிலம், வசதின்னு ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தாங்க ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கா, 2 தம்பிங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து சில கருத்து வேறுபாட்டினால பாதியிலேயே நின்றுச்சுங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். மாத வருமானம் குறைந்தளவாவது 1 டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ளவராக இருந்தால் போதுமானது. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அழகு, வசதி முக்கியம் இல்லைங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.